வணக்கங்க. காலைல தந்தி நியூஸ் நான் பார்த்தேன். அப்போ வந்து இந்த பிரியங்காவும் மணிமேகலையும் சண்டை போட்டதை பிரியங்கா வந்து வனிதா அவங்கக்கிட்ட சொல்லி அழுந்ததும் அதை வந்து எடுத்து நீங்கள் போடுறீங்க. அந்த இன்டர்வியூ எடுத்து அந்த காமிக்கிறீங்க. செய்தி சேனல்னா என்னங்க? அது வந்து நீங்கள் வேறு லெவல் செய்தி சேனலுங்க. செய்தி சேனலு அதை வந்து இந்த நியூஸை போட்டு நீங்கள் கீழே உங்கள் சேனலே கொண்டு வரதா எனக்கு வந்து பட்டுதுங்க. இது ஒரு நியூஸாங்க? இவங்களாம் ஒரு நியூஸா? யூடியூப் சேனலில் இருக்கவங்க தான் வந்து அவங்களுக்குலாம் வியூஸ் கிடைக்கணும், அவங்க சம்பாதிக்கணும். எதுவுமே இல்லை அங்கே. கண்டென்ட் யாருக்குமே இல்லை. ஏதாவது ஒன்று கிடச்சா அதை எடுத்து உட்காந்து அவங்க பேசி போட்டு அவங்க சம்பாதிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அதுதான் அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை அங்கே. ரெண்டு பேரும் ஏதோ தப்பாக அசிங்கமாக எதுவுமே பேசிக்கல. எதுவுமே இல்லாததுக்கு இந்த அளவுக்கு கொண்டு வரீங்கன்னா அவங்களாம் அங்கே அதான் அவங்களுக்கு வேலையே. வேறு வேலை எல்லாம் அவங்களுக்கு இல்லை. அதை தான் யூடியூப்காரங்க செய்கிறாங்க. நியூஸ் எல்லாம் எப்படிங்க? நான் வந்து சின்னதில் ஒரு 8 மணிக்கு சன் நியூஸ் போடுவாங்க நைட்டு. அப்போ அந்த சன் நியூஸ் அந்த செய்தியை போடும்போது அந்த சவுண்டே அது வேறு லெவலில் இருக்கும். அப்போ என்ன போடுவாங்க, ரொம்ப முக்கியமான செய்திங்களாம் அப்படியே கருத்தாக எல்லாமே அதை போடுவாங்க. நீங்கள் இன்றைக்கி போட்டது நான் பார்த்தது உங்கள் செய்தியை வந்து நீங்கள் கீழே டம்மியாக ஆக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுங்க. அந்த சேனல்லே நீங்கள் இது ஒரு நியூஸா? இங்கே யாருமே எங்கேயும் சண்டை போட்டுக்கலையா? இது வந்து இவங்க தான் யூடியூப்காரங்க தான் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா செய்திலையுமா நீங்கள் உங்களெல்லாம் கொண்டு வந்து பண்ணுவீங்க? அவங்களெல்லாம் அடிச்சுக்கிட்டோம் வேலைக்கு வரப்பட்டு. இது நாட்டுக்கு ரொம்ப முக்கியமாங்க இவங்க 2 பேரும். இதை பெருசாக முக்கியமாக நீங்கள் எல்லாரும் பேசுகிறீங்க பாருங்கள். மற்றவங்க தான் இந்த யூடியூப்பில் பேசினா கூட பரவாங்களே. செய்திக்குன்னு ஒரு மரியாதை இருக்குங்க. நீங்கள் மரியாதை கம்மி பண்ணுற மாதிரி இதெல்லாம் போடாதீங்க தயவு செஞ்சு. செய்தி சேனல்லாம் கம்மிப்படுத்துறீங்க, மரியாதையை குறைக்கிறீங்க. இப்போ ஒருத்தன் கெடுத்துட்டான்னு வச்சுக்கிங்களேன், அதை போடுறீங்களா? அது ரொம்ப நாட்டுக்கு முக்கியம். இந்த மாதிரி இருக்காங்க, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, இங்கே இப்படி கெடுக்குறாங்க அப்படின்லாம் போடுறீங்க பாருங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியம்தான். மக்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. அது ரொம்ப நாட்டுக்கு முக்கியம். இதெல்லாம் முக்கியமா? வேறு எது வேணால் நீங்கள் எல்லாம் போடுங்களேன். இது ஒரு பொம்பளையை அடிச்சுக்கிட்டாங்களாம், இது வந்து செய்தியில் கொண்டு வரீங்களா? அப்போனா நீங்கள் செய்தியில் இங்கே இருக்கவங்க தான் அதுதான் ஒரு வேலை, அதில் சம்பாதிக்கிறாங்க. யூடியூப்பில் இருக்கவங்களுக்கு அது வேலைன்னு பண்ணுறாங்க. நீங்களுமா பண்ணுவீங்க? இந்த மாதிரி பண்ணி நீங்கள் உங்கள் செய்தி சேனலை வந்து கம்மி பண்ணுறது மட்டப்படுத்துறதுக்கு எனக்கே விருப்பம் இல்லைங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. செய்தினா ஒரு கெத்து இருக்குது, ஒரு திமிரு இருக்குது, ஒரு இது இருக்குங்க உங்கள் சேனல்களுக்கெல்லாம். இவங்க இதெல்லாம் போய் போடுறீங்களே, தயவு செஞ்சு இந்த மாதிரி இது நாட்டுக்கு முக்கியமே இல்லாததை வந்து ஒரு இதுவாக எடுத்து இவங்களாம் பேசுகிறாங்கன்னா உங்கள் லெவலுக்குமா இறங்கி வருவீங்க? உங்கள் லெவலுக்குலாம் நீங்களாம் இறங்கி வந்து இது ஒரு சேனலாக, இது ஒரு நியூஸாக சேனலாக சொல்கிறேன், இல்லை நியூஸாக போடக்கூடாதுன்னு சொல்கிறேன். சேனலுக்குன்னு மரியாதை இருக்குது, அதை நீங்கள் தான் காப்பாற்றணும். இந்த மாதிரி இதை போட்டு சேனலே கெடுத்துடாதீங்க தயவு செஞ்சு. நியூஸ் சேனலை கெடுத்துடாதீங்க. நாங்களாம் நியூஸ் சேனல்னால் ரொம்ப மரியாதை வச்சுருக்கோம். தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறேன். நியூஸே இல்லையா, கொஞ்ச நேரம் ஆஃப் பண்ணி கூட போட்டுருங்க. இந்த மாதிரி நியூஸை போடாதீங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.